ஓஹோ, தங்கச்சி பிரிஞ்ச சோகத்துல. ஓஹோ. ஓ- ஓஹோ, தங்கச்சி பிரிஞ்ச சோகத்துல இங்க கண்ணீர் விழுகிறதோ? என்ன காவியவா இன்னுமா அழுதுகிட்டே இருக்கா? நடந்ததை நினைச்சு அழாதமா. என்னங்க, எனக்கு சோனியை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சுங்க. சோனிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்றத என்னால நம்பவே முடியலங்க. சரி விடு காவியம்மா, நீ என்னமா பண்ணுவ? அதுக்கு நடந்தது நடந்து போச்சு, எதுவும் நம்ம கையில இல்லல. அங்க பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னாலேங்க. இப்ப அங்க சாப்பிட்டாலா என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையேங்க. அதான் துணிஞ்சு ஒருத்தன் தாலி கட்டினால அவன் வாங்கி கொடுப்பான். அவன் வாங்கி கொடுக்காட்டி கூட உன் தங்கச்சி சாப்பாடு விஷயத்துல கரெக்டா இருப்பா. கேட்டு வாங்கி கூட சாப்பிடுவா. நீ எதுவும் கவலைப்படாத காவியா. இந்த பிரச்சனையால வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்லாம ஆயிடுச்சுங்க. இந்த விஷயம் இன்னும் அப்பாவுக்கு வேற தெரியல. அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னு வேற தெரியலங்க. அதெல்லாம் மாமா கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பாங்க காவியா. நீ அதை நினைச்சுலாம் கவலைப்படாத. ஆமா காவியா, நீ அந்த பையனை பத்தி என்ன நினைக்கிற? அந்த பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் தாங்க தெரியுது. நான் முத நாள் பார்த்தப்பவே சொன்னேன்லங்க, சோனிக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு. அவ இந்த பையனை தானே காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வீட்டில் சம்மதம் வாங்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாங்க. ஆனால் அந்த கிறுக்கி எல்லார் முன்னாடி மானத்தை வாங்கிட்டாங்க. அவ நம்ம வீட்லயே சின்ன பிள்ளை மாதிரி துரு துருன்னு இருப்பாளேங்க. சாப்பிட்ட தட்டு கூட எடுத்து வைக்க மாட்டாளே. அங்க வேற புது இடம் புது ஆட்கள்லாம் பார்த்து அவ நிம்மதியா இருக்காளா என்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குங்க. சரி விடு காவியா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போவா? அதே மாதிரி அவளை கட்டிட்டு போனவன் அவன் பார்க்காமலா இருக்க போறான். அதெல்லாம் நல்லா பார்த்துப்பான் காவியா. நீலாம் அதை நினைச்சு கவலைப்படாத. இல்லைங்க, அவ இன்னும் படிப்பே முடிக்கலங்க. அவ படிப்பு முடிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க. உனக்கு துக்கமா இருக்கிற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவியா. அவ இங்க இருந்து போனது கடவுளா எனக்கு காட்டின ஒரு நல்ல வழியா தான் எனக்கு தெரியுது. எனக்கும் சந்தியாவுக்கும் நடுவுல எப்பவுமே அவ ஒரு நந்தி மாதிரி இருந்துட்டு இருந்தா. இப்ப அவ போயிட்டா. ஐ எம் ஃப்ரீ பேர்ட். நான் சந்தியாவை எப்போ வேணா பார்க்கலாம், எப்போ வேணா பேசலாம். உன்னை வச்சுல எனக்கு எந்த ஒரு பயமும் இல்ல காவியா. ஆனா அவ இருக்காளே, 24 மணி நேரமும் என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. இப்ப என்ன வாட்ச் பண்ண யாருமே கிடையாது. ஐ எம் ஃப்ரீ பேர்ட். என்னங்க, நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல காவியா, உன் தங்கச்சி சோனிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளுக்கு சின்ன வயசுலயே கடவுள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். எங்க குடும்பத்துக்கு ஒண்ணுனா நீங்க ரொம்ப துடிச்சு போயிடுறீங்கங்க. அதனால தாங்க உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது.